श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् இரண்டாவது கண்டத்தில் முதல் அத்தியாயம் இல்ல வரிசையா பார்க்கும்போது மூணாவது அத்தியாயம். அதுல முதல் பிராமணம், அதுக்கு பேரு அஸ்வல பிராமணம். ஜனகர்கிட்ட அஸ்வலக பல கேள்விகள் கேட்கிறாரு. அதுல முதல் 4 மந்திரங்கள் 4 கேள்விகள் கேட்கப்பட்டது. 4க்கும் அதுலயே பதில் சொன்னாரு. கேள்வி என்னன்னா, இந்த கர்ம காண்டத்தில் யஜ்ஞம் யாகம் இதெல்லாம் செய்யும் போது அதுல சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. தேச பரிச்சேத வசம் கதः, கால பரிச்சேத வசம் கதः, ஸ்வாபாவிக கர்மகதம் வசः, தென் கேவல கர்ம வசம் கதः. இது அடிப்படைய கேள்வி. ஆனா அங்க கேட்கும்போது அந்த பகல் ராத்திரி சூரிய சந்திரன் காலம் அதிலோ தானே, இல்ல திதி முதலான இதெல்லாம். இப்படி இந்த கேள்விகள் இதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிட்டு ஸ்வர்க்கம் அடையிறது? அஸ்வலகா இது எல்லாத்துக்கு மிருத்யுன்னு பேர் கொடுத்தாரு. மிருத்யுன்னா ட்ராப், அதுல மாட்டிக்கிறோமே. அதுக்கு பதில் தான் யாக்ஞவல்கர் 4 ரித்விக்குகளும் 4 வகையான உபாசனைகள் பண்ண அந்த எஜமானிக்கும் அந்த ரித்விக்கு கூட நல்ல பலன் கிடைக்கும். இந்த மிருத்யுன்னு தாண்டி அவங்க முக்தி அதிமுக்தி அடையலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம ஒரு டேபிள சொல்லி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்ட அந்த முதல் கேள்விகள் அந்த பார்ட் முடியும்னு சொன்னோம். அதுல 3 ஒரு ஹோதா, ஒரு இந்திரியம், ஒரு தேவதா அப்படின்னு அதெல்லாம் லிஸ்ட் கொடுத்திருக்கோம். கன்க்ளூஷன் என்ன சொன்னோம்னா, அப்போ மொத்தத்துல இந்த உபாசனை அதியக்ஞ அத்தியாத்ம அதிதைவ ஐக்கிய உபாசனா. அந்த செய்யற பண்ண வைக்கிறவன் இது சும்மா பண்றது மட்டும் இல்ல, தியானம் பண்றது. இது உபாசனா இல்லையா, பாவிச்சுக்கணும். அப்படி அந்த ஹோதா பாவிக்கணும், எஜமானு கூட சும்மா உட்கார்ந்துருந்தா அவரும் பாவிச்சுக்கணும். 2 பேருக்கு பலம் வரும். அது சொல்லும் போது அதியக்ஞமன்ன ஹோதா, இந்த ரித்விக்கு, அத்தியாத்மமன்ன எஜமானி, அதுக்கப்புறம் ஒரு தேவதை வேணும் இல்லையா. எஜமான் இல்லை, அத்தியாத்மம்னா தனிப்பட்ட ஒரு இந்திரியம் தான். எஜமானிக்குள்ளதான் இந்திரியங்கள் இருக்கு, எல்லாருக்குள்ள இருக்கு. அப்படின்னு சொல்லி அப்போ அதிமுக்தின்னா இரண்ய கர்ப்ப பதம் அடையிறது தான் அதிமுக்தி அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனா நம்ம அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு 7வது மந்திரத்துல இருந்து 10வது மந்திரத்து வரைக்கும் சரியா அடுத்த விஷயம் ஆரம்பமாகிறது. இந்த அடுத்த விஷயம் இதுக்கு பேரு சம்பத் உபாசனா.
சம்பத் சம்பத் உபாசனா. உபனிஷத்து அந்த 6வது மந்திரம் கடைசியில அத சம்பதஹ அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இதுன்னு இனிமே நம்ம இந்த சம்பத் உபாசனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. சம்பத் உபாசனன்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அக்னிஹோத்ராதி நிக்ருஷ்ட கர்மணி அஸ்வமேதாதி உத்கிருஷ்ட கர்ம தர்சனம். அக்னிஹோத்ராதி நிக்ருஷ்ட கர்ம உள்ள அஸ்வமேதம் அப்படிப்பட்ட சிறந்த கர்மத்தின்னு பாவிச்சுக்கணும். நிறைய வாட்டி உபாசனைன்னு சொன்னாவே நமக்கு இந்த சம்பத்து இல்லைன்னு வேற விதமா உபாசனை சொல்லும் போது நிக்ருஷ்ட வஸ்துனி உத்கிருஷ்ட பாவனா అని பேசியிருக்கோம். ஒரு அந்த நதிలో கிடைக்கிற அந்த சால கிராமம் கொண்டு வந்து అది విష్ణువా భావిக்கணும். கல் எப்படி விஷ்ணுவா? இத நிக்ருஷ்ட வஸ்துல உத்கிருஷ்ட பாவனை பண்றது. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி கருத்துதான். செய்யறது சின்ன அக்னிஹோத்திரம் தான். உதாரணம் பொதுவா சாஸ்திரம் என்ன கொடுக்கறதுன்னா ஸ்ராத்தம் பத்தி சொல்லும். உதாரணத்துக்கு பொதுவா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுல பண்றது ஸ்ராத்தம். ஆனா ஒரு மனிதனை இந்த நாட்டுல பிறந்த நம்ம இந்த சனாதன தர்மம் வேதத்து இதெல்லாத்தின் அனுசரிக்க வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அந்த கயைக்கு போய் கயிலோ ஸ்ராத்தம் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. கர்மகாண்ட சாஸ்திரத்திலே கயவுடைய ஸ்ராத்தம் வாழ்க்கையில ஒரு வாட்டாவது அந்த மனுஷனை கயைக்கு போய் ஸ்ராத்தம் வைக்கணும். அவனு ஏதோ காரணத்தினால இது அந்த காலத்துலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏறிட்டா அடுத்த 1 hourல நீங்க அங்க பீகார்ல இருக்கலாம் ஃபிளைட்ல ஏறி பாட்னால. பட் இப்படி டிக்டம் காமனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த காலத்துல எப்படிதான் இவனு போகணும்? எல்லா வேலைகளும் குடும்பம் இருக்கும்போது தனியா போக முடியாது. ஏன்னா நடந்து போகணும். போனவன் இவன் திரும்பி வரலன்னா இன்னும் இங்க நிறைய செய்ய வேண்டியது இருக்கு டியூட்டி. வயசானதுக்கு அப்புறம் சரி போவான்னு சொன்னா உடம்புக்கு முடியல, இல்ல பணம் இல்லை, கொஞ்சமாவது காசு வேணும் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால வயசு, உடம்பு ஆரோக்கியம் இதெல்லாம் தனம் இல்லாதனால போக முடியலன்னா அவன் இங்க இருந்தே இது ஒரு எக்ஸெப்ஷன் லைக் அது இங்கே பாவிச்சு அந்த கயஸ்ராத்தம் பண்றது போல நினைச்சு அந்த தகுந்த மந்திரங்கள் எல்லாம் இங்கே சொல்லி பண்ணா கூட அது பலன் கிடைக்குமா? ஆனா அப்படின்னு சொல்லிட்டு போக முடிஞ்சா கூட போலன்னா பலன் கிடைக்காது. இத கர்மத்துல ஒரு லிட்டிகேஷன். அப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அது யாருக்கு தான் சார் தெரியும்? எக்ஸெப்ஷன் நான் எடுத்துக்கிறேன்னு அப்படி இல்லை, தெரியும். லா ஆஃப் கர்மக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும். இது ஒரு உதாரணம். அப்புறம் இன்னும் ஒரு சுலபமான உதாரணம் நித்திய ஸ்நானம் பண்றோம். ஓகே, கார்பரேஷன் வாட்டரோ போர்வெல் வாட்டரோ மேல டேங்குக்கு ஏற்றிட்டு அது எத்தனை நாள்லாம் மிக்ஸ் ஆகி தண்ணி. ஆனா அதை குடிச்சிட்டு அது குளிக்கும் போது கங்கை செய்யமுனே செய்வ கோதாவரி பாவனா மந்திரம் பண்ணி அந்த சாதாரண ஜலத்துல அது கொஞ்சம் அழுக்கா இருந்தான்னு எப்படி இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம்? பாவிச்சுக்கிறோம் இல்லையா? அதுபோல் அன்னைக்கே ஒரு உதாரணம் சொன்னா இது அந்த சந்தர்ப்பம் ஆவணி ஆவட்டத்துல அப்படி இல்லை. மகா சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறம் இவன் மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும். காலையில பண்ணது மட்டும் இல்லை,
அதுக்கு தகுந்த போல் இவன் வந்து அங்கே கூட ஆஹ், சொல்லுவான். சிவ சிவபக்தனாயிருந்த சிவகங்கா ஸ்நானம் கரிஷ்யே, அது வேற. விஷ்ணு கங்கை, 2 கங்கை இருக்கா என்ன? ஆனா ரெண்டுத்துக்கு அந்த ஸ்டோரியில இடம் இருக்குல்ல. விஷ்ணு கங்கா ஸ்நானம் கரிஷ்யன்னு சொல்லி இவனும் சொன்ன இல்ல, உத்தரணை மட்டும் நினைச்சுக்கிறது. நினைச்சுக்கிட்டாவே ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த உபாசனா கர்மத்துல கர்மகாண்டத்துல முக்கியமா பாவனை பண்ணி சிலது செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம தினந்தோறும் பண்றோம். அந்த பூஜையில கூட அப்படியே எல்லாம் எதுவும் இல்லை, வஸ்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, அக்ஷதம். எல்லாத்துக்கும் அக்ஷத சமர்ப்பயாமி. ஆபரணார்த்தம் அக்ஷித. அங்க ஆபரணம் எங்க, அக்ஷிதங்க. பட் ஆக்செப்டட் பாவனை. சரி, இது ஒன்றும். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம்னா, சம்பத் உபாசனா நிகிருஷ்ட கர்மணி உத்கிருஷ்ட கர்ம பலம் பார்க்கறது. முதல்ல என்ன சொன்னா, நிகிருஷ்ட கர்மணி உத்கிருஷ்ட கர்மன்னு தர்சிக்கிறது, அதை பார்க்கறது. தர்ஷனம் தியானிக்கிறது. கர்மன்னு தியானிக்கிறது இல்லை, கர்மனுடைய பலத்தின்னு தியானிக்கிறது. கொஞ்சம் வித்தியாசம். இங்க நமக்கு இப்போ வரப்போற டாபிக்ல இதுதான் பாயிண்ட். நிகிருஷ்ட கர்மணி உத்கிருஷ்ட கர்ம பல தர்சனம். ஓகே, சரி, இது வரும். இப்போ இந்த பேக்ரவுண்டு நான் ஒரு மந்திரம் படிச்சு அதுக்கு அப்பப்போ 4 மந்திரங்கள், 4 சம்பத் உபாசனைகள். இப்போ 7வது மந்திரம் நான் படிக்கிறேன். அங்க முதல் கேள்வி அதுல வருது. யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச கதிபிஹி அயம் அத்யர்பிஹி ஹோதா அஸ்மின் யக்ஞே கரிஷ்யதி இதி. அங்க வரைக்கும் கேள்வி போல. அக்னவல்கிய இந்த ஹோதா வந்து எத்தனை விதமான அவன் வந்து மந்திரம் சொல்லி எத்தனை வாட்டி அவனு அந்த யக்ன சமயத்துல சொல்லுவான். யாரு? ஹோதா. சரியா? ஹோதான்னு கிளியரா கேட்கப்பட்டிருக்கு. அஸ்மின் யக்னே கதிபின்னு எத்தனை வாட்டி அப்படின்னா பதில் கொடுக்கிறாரு யாக்ஞவல்கியர். திரிஸ்ருபிஹி இதி 3 வாட்டி. இதுல என்ன, நடுல பதில், நடுல திரும்பி கொஞ்சம் கேள்வி, குட்டி குட்டி கேள்வி. அப்படி கதம் ஆஸ்தாக திஸ்ர இதி, அந்த 3 என்ன? அப்போ பதில் கொடுக்கிறாரு. புரோனு வாக்கியாச்ச யாஜ்யாச்ச ஷஸ்யைவ த்ருதீயா கிம் தாபிஹி ஜெயதீதி யத்கிஞ்சிதேதம் பிராணப்துதிதி. 3 అని சொல்லி அந்த 3 என்ன అనేది யாக்ஞவல்கியர் விவரிக்கிறார். என்ன சொல்றாரு? 3 ஹோதாவுடைய வேலை என்ன అనేది அன்னைக்கு சொன்னோம். ரிக்வேத மந்திரத்தன்னு சொல்லணும். இவனும் யக்னம் தேவத்தன் ஆவானம் பண்றதுக்கும் இவன் சொல்லணும். முதல் இவன் தான் இந்த மந்திரம் சொல்றது. இப்போ இந்த ஹோதா வந்து இங்க அத்வரியு ஆகுதி பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃபரிங் இவன் வந்து புரோனு வாக்கியா, அங்க பேரு கொடுக்கப்பட்டது. இதுக்கு ஒரு பேர் புரோனு வாக்கியா. புறான்னாவே முன்னாடின்னு தெரிஞ்ச வாக்கியான்னு. ஆனா இவன் சொல்ற இந்த அந்த ரிக்வேத மந்திரத்துக்கு இந்த இடத்துல சஸ்திரம் అని பேரு. சஸ்திரம், வெப்பன் என்ற சஸ்திரம். சரியா? அப்போ இந்த ஹோதா சஸ்திரம்னா
ரிக்வேத அந்த மந்திரங்களை வந்து ஸ்வரம் இல்லாம சொல்றதே. அகீத ரீதி ஸ்வரம் வச்சு சொல்லாம பிளெயினா சொல்லுது. ஓம் சஹசிர சீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் சபூமி விஸ்வதோ கிருத்வா அச்சிதிஷக்கஷ அங்குலம் புருஷ ஏவேதகம் ஸ்வரம் யத்ரூபம். சும்மா அப்படியே ஒரே மோனோட்டோன்ல சொல்லிட்டே இருந்தேன். அப்படி சொல்றது இந்த கான்டெக்ட்ல அதுக்கு பேரு சஸ்திரம். சரியா? வித்தவுட் ஸ்வரம். இதுக்கு வந்து ரிஃபரன்ஸ் நமக்கு வேதாரண்யம் படிக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியறதோ அவ்வளவுக்கு அதுக்கு முன்னாடி படிச்ச 9 உபனிஷத்துகளில எங்கெங்க என்ன అనేది நம்ம அப்பப்போ டச் பண்ண நல்லது. சங்கரர் அப்படிதான் காமெண்டேட்டர்ஸ் கூட அதெல்லாம் பண்றாங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதுக்கு அந்த சஸ்திரானே வார்த்தைக்காக நான் இப்ப இதை எடுக்கிறேன். இங்க வருது பிரணவோபாசனம்னு சொல்லி ஒரு இடம் ஹெட்டிங்கே கொடுக்கப்பட்டது மந்திர புஷ்பத்தில். புஸ்தகம் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஹிந்தி இருந்த சம்ஸ்கிருதம் என்ன அந்த பேஜ் மேட்ச் ஆகலாம். 20வது பேஜ்ல இருக்கு பிரணவோபாசனம். மேக்சிமம் ஒரு பேஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். பிரணவோபாசனம். ஓமிதி பிரம்மா ஓமிதீதகம் சர்வம் ஓமித்யேததனுக்ருதி அஸ்மவா ஆப்யே ஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி ஓமிதி சாமானி காயந்தி ஓகும் ஷோமிதி ஷஸ்திராணி ஷகம் சந்தி. பாத்தீங்களா? ஷஸ்திராணி. ஆனா ஆர்டர் சொல்றது சாமானி முதல்ல சொல்லிருக்கேன். அது வேற ஆர்டர் எப்படி சொன்னானா? ஓகும் ஷோமிதி ஷஸ்திராணி ஷகம் சந்தி ஓமித்யத்ஹர்வ்யுஹு பிரதிகரம் பிரதிகுணாதி ஓமிதி பிரம்மா பிரசௌதி ஓமித்யக்னிஹோத்திரம் மனுஜானாதி. பாருங்க ஓம்னு பத்தி எவ்வளவு விஷயமா சொல்லி அங்க. ஸோ இந்த சஸ்திர అనేది ஓம்கார பிரண உபாசனைக்கு இருக்க. எந்த உபாசனை பண்ணாலும் இருக்க. இட்ஸ் காமன் லைக் இந்த மாதிரி சஸ்திரம் அనే வார்த்தைக்கு தான் அதை ரிஃபர் பண்ணேன். அப்புறம் ஸோ இவர் வந்து பண்ணுவார். அதுல வந்து 3 வகையான பேர் கொடுக்கப்பட்டது. எதுக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டதுன்னா புரோனு வாக்கியா అనేది வந்து ஆஃபரிங் பண்றதுக்கு முன்னாடி சொல்ற மந்திரம். யாஜ்யா அப்படின்னு சொன்ன ஆஃபரிங் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்ற மந்திரம். செஷ்யா அப்படின்னா ஆஃபரிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆகுதி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ற மந்திரம். 3 வகையா இவன் பண்ணுவான். பாருங்க கேள்விகள் வந்து அவங்க எவ்வளவு படிச்சிருக்கணும். எங்கோ ஏதோ மூலையிலோ கர்மத்திலோ எங்கோ இருக்கிறது. அந்த ஹோதா வந்து எத்தனை விதமான சஸ்திரம் சொல்லுவான். அதுக்கு பதில் கொடுத்தாரு 3 வகை. அப்போ அதுக்கு செய்யறது நிக்ருஷ்ட கர்ம தான். அந்த ஹோதா வந்து இதுல உத்கிருஷ்ட கர்மபலம் நிக்ருஷ்டத்துல உத்கிருஷ்ட கர்மபலத்தின் பாவனை செஞ்சு சொல்லணும். அதே அந்த மந்திரம் இது உபாசனை இல்லையோ இங்க அது எப்படி செய்யணும் అని அக்னிவல்கர் சொல்றாரு. பலம் என்ன அப்படின்னு சொன்னா 3 லோகங்கள் பூஹு புவஹா சுவஹா. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு லோகத்துக்கு போவான். ஏதோ ஒரு லோகத்துக்கு போவான். அப்படி என்ன அர்த்தம் என்ன? அதோ லோகத்துக்கு போக மாட்டான். கேரண்டியா அட்லீஸ்ட் மனுஷ லோகத்துக்குள்ள வந்த நம்ம என்னமோ ரொம்ப ரொம்ப அசால்ட்டா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறோம். பூலோகத்துல பிறந்தோங்கிறான் கோயம்புத்தூர்ல. சும்மாவா பிறந்த? பெரிய கதை இருக்கு உனக்கு பின்னாடி. அதுக்குதான் அடிக்கடிக்கு அப்படி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கில் எறும்பு இங்க ரெண்டு பூச்சி ஒண்ணு போயிட்டு இருக்குமே. கீழே பார்க்காது, பயப்படும். மேல எத்தனை இருக்கு. நான் இங்க மனுஷனா உட்கார்ந்துட்டு உபனிஷத்து கிளாஸ் வேதாரண்யம் படிக்கிறேன். பெருமை தானே.
அதனால இதுல ஏன் அந்த கிரடேஷன்னா அது தெரியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னும் ஏதோ கூட அங்கங்க டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தா. பட் மொத்தத்துல இந்த 3த்துனால 3 லோகங்கள் சொல்லப்படுறது. பூஹு, புவஹா, சுவஹா. ஆனா அதோ லோகத்துக்கு போக மாட்டான். இதுதான் முதல் சம்பத் உபாசனா. கிளியர்? அடுத்த ஸ்லோகம் மந்திரம். 8வது மந்திரம். யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச சத்யமத்யத்வர்யுः अस्मिन् यज्ञ आहुति होष्यतीति त्रिस्र इति कथमास्तास्त्रिश्र इति याहुता उज्ज्वलन्ति याहुता अतिवेदन्ते याहुता अधिशेरते கிம் தாபிஹி ஜெயதீதி. பாருங்க, இதி అని மாறி மாறி வரும்போதெல்லாம் அவர் சின்ன கேள்வி கேட்கறது, இங்க பதில் கொடுக்கறது, சின்ன கேள்வி கேட்கறது. நான் மொத்தம் ஒரே வாட்டி சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் ஜெயதீதி யாஹுதா உஜ்வலந்தி உஜ்வலந்தி தேவலோகமேவ தாபிஹி ஜெயதி தீப்யத இவ ஹி தேவலோகோ யாஹுதா அதிவேதந்தே பித்ருலோகமேவ தாபிஹி ஜெயந்தி அதீவ ஹி பித்ருலோகோ யாஹுதா அதிஷேரதே மனுஷ்யலோகமேவ தாபிர்ஜயதே அத்யத இவ ஹி மனுஷ்யலோகஹ. மேல மந்திரத்தில் இந்த பலம் என்ன, அந்த 3 லோகங்கள் என்னன்னு அங்க சொல்லல. இதிலோ சொல்லப்பட்டதுனால இது பேஸ் பண்ணி நம்ம அங்கே கூட அப்ளை பண்ணிக்கணும். அங்க ஒரு அஸ்வல ஒரு வித்தியாசமான வார்த்தை உபயோகப்படுத்துறாரு கடைசியில. யத் கிஞ்ச இதம் பிராணபிருதிதி 7வது மந்திரத்தில் பிராணன்னு உபயோகப்படுத்துறாரு. சங்கரர் நமக்கு வழிகாட்டினாதா. இந்த இடத்துல பிராணம்னா ஸ்வர்க்கம். அப்புறம் கீழே 3 தனித்தனியா கேட்டு தனித்தனியா பலன் கொடுத்ததுனால அங்கேயும் சொர்க்கம் மட்டும் இல்ல, புஹு புஹா சுகான்னு எடுத்துக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறதே முடியாது. சரியா? இப்போ இங்க பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டீட்டெயில்டா கேட்கறான். ஸோ இது பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு. சரி, விஷயம் என்னன்னா இந்த 2வது சம்பத் உபாசனையில இது யஜுர்வேத பிரீஷ்ட் அத்வர்யு சொல்லணும். அத்வர்யு 3 வகையான இவருடைய வேலைன்னு ஆகுதி பண்றது தானே. இவரு ஆகுதி பண்றது. வந்தாச்சு எல்லாரும் வாங்க, நான் இலை போட்டு சாப்பாடு கொடுத்தேன், ஏதோ வர வச்சு உட்கார வைக்கணும் யாரோ, அது அவர் பண்ணாரு. 3 விதமான ஆகுதி. அதுல ஒரு ஆகுதி உஜ்வலன ரூப ஆகுதி. அங்க வந்துச்சு அந்த பேர் உஜ்வலன ரூப. அப்படின்னா எரி போட்ட உடனே அந்த அக்னி இன்னும் நல்ல உடனே பிரஜ்வலிக்க செய்யுமோ, ஃபிளேர் அப் பண்ணுமோ, நெய் முதலான கீ அது போட்ட அப்படியே உடனே அக்னி பெருசா. அப்போ உஜ்வல ரூபமா இருக்கிற ஆகுதி. 2வது அதிநேதன ரூப. அது பேரு கூட அங்க இருக்கு, அதிநேதன ரூப. அப்படின்னா சங்கரர் அதுக்கு என்ன சொல்றாரு, இது முதல்ல என்ன பண்ணும், அதிநேதன ரூப ஆகுதி பட் 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 பண்ணி கிராக்லிங் சவுண்டு கொடுக்குமா. அதுக்கு சங்கரர் மாம்ச அன்னாதி எழுதுறாரு. இங்க நமக்கு அந்த டாபிக், அந்த மாம்சம் இதெல்லாம் போடுவாங்கல்ல சார், அப்போ அது எப்படி பலி அக்னில இது இங்க நமக்கு அந்த டிஸ்கஷன் வேண்டாம். we are not interested about it. ஆனா நம்ம சாதாரண பண்ணும்போது நீங்க பாருங்க, அன்னம் போட்டா இந்த பாயசம் அதெல்லாம் அது உடனே பட் பட் பட்டன் அப்படி சவுண்டு அங்கே கரியாகி மாம்ச அன்னாதி முதலானது பண்ணும்போது
நிறைய சவுண்ட் வருதே, அப்படிப்பட்ட ஆகுதி. அடுத்தது 3 வந்து அதிசயன ரூப, அதிசேரத்தேன்னு இருக்காங்க, அதிசயன ரூப அப்படின்னு சொன்னா பால், சோமரசம், ரொம்ப நார்மல் கூலா இருக்கிற லிக்விட் போடும்போது அது என்ன ஆகும்னா ஒரு சொட்டு இல்லை, அப்படி ஊற்றுவாங்கல, நிறைய ஊற்றின உடனே உடனே அது வேப்பர் ஆகி ஹீட் ஆகாது, உள்ள இறங்கி அக்னி குண்டத்துல வந்து அடிக்கு அடிபாகத்துக்கு போய் காணாம போயிடும். அந்த அடிபாகத்துக்கு போறதுனால அதிசயனா கீழே அக்னிகுண்ட பாகத்துக்கு போய் அங்க காணாம போயிடும். சரியா? அப்படின்னு 3 ஆகுதிகள்னு சொன்னார் விதவிதமாக. இப்ப இதுல வந்து வித்தியாசம் இருக்கு, எந்த ஆகுத்தினால எந்த லோகம் போறதுன்னு. அந்த இந்த ஆர்டர் வந்து பொதுவா சொல்றது பூஹு புவஹ சுகான்னு சொல்றோம். ஆனா மேல நின்று எடுத்துக்கணும். என்ன உஜ்வல ரூபம்னா தேதீப்பியமா இருக்கிறதுனால தேஜஸ ஸ்வர்க்கம். கொஞ்சம் பட்ட சவுண்டு பண்ணிட்டு இப்படி இருக்கிறதுனால இது வந்து பித்ருலோகம். சங்கரர் எதிரார் பித்ருலோகத்துல நிறைய நாய்ஸ் இருக்குமா, ஏன்னா எல்லாம் ரிட்டையர்டு பீப்புள், வயசானவங்க, காது கேட்கலன்னா பேச மாட்டான், இல்லைன்னா தொண்ணு பேசிட்டே இருப்பாங்க இல்லையா, தெரியல. அது காமெண்டேட்டர்ஸ் கூட என்னென்ன சப்தம் வரும் என்னென்ன கூட எழுதியிருக்காங்க. ஓகே, ரொம்ப டீட்டெயில்டு போக வேண்டாம். ஆனா ரொம்ப நாய்ஸா இருக்குமா பித்ருலோகம். ஆல் எல்டர்லி பீப்புள். நம்ம நினைச்சுக்கிற குழந்தைகள் இருந்தாத நாய்ஸ். அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் நாய்ஸ் தான். நடுவில் தான் கொஞ்சம் அப்படி இப்படி மௌனமா இருப்பேன். இந்த 3வது வந்து கீழே இருக்கிறதுனால பூலோகம். சரியா? அப்படி இதுதான் பலம் அப்படின்னு 2வது சம்பத் உபாசனை சொல்லி முடிச்சுட்டாரு. இதெல்லாம் வந்து பலமும் யாக்ஞவல்க சொல்றாரு. அவன் வந்து ஜஸ்ட் ஹவு மெனி டைம்ஸ் திஸ் பர்சன் வில் டூ, அவர் எத்தனை ஆகுதி கொடுப்பார், இவன் எத்தனை மந்திரம் சொல்லுவார். ஸோ இது எல்லாருக்கும் காமன் தான். 3 இது ஒரு டேபிள் மாதிரி அப்புறம் போட்டுக்கணும். சரி, அடுத்தது வந்து 9வது மந்திரம். யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச கதிபிஹ அயம் அத்ய பிரம்மா யஜ்ஞம் தக்ஷிணதः தேவதாபிஹ கோபயதி இத்யேகயேதி கதமா சைகேதி மன ஏகத்யனந்தம் வை மனோ அனந்தா விஸ்வே தேவாः அனந்தமேவ ச தேன லோகம் ஜெயதி. ஏதாவது சந்தேகம் வந்துச்சா உங்களுக்கு? சாமவேத உத்காத்தனை பத்தி கேட்காம அடுத்ததாக பிரம்மா பத்தி கேட்கிறார். இது என்ன தெரியுமா? யாக்ஞவல்கன்னு மாட்டி கொடுக்கறதுக்கு. இவருக்கு என்னதான் நான் வரிசையா கேட்டுட்டு இருந்தேன், இவர் வரிசை ஏதாவது மனப்பாடம் பண்ணி சொல்றாரோ. ஸ்கூல்ல கூட டீச்சர் வந்து நாளைக்கு எல்லாரும் கொஸ்டின் கேட்பேன் சரியா அப்படின்னு சொன்னா, அப்புறம் இவன் வந்து கனெக்ட் பண்ணிக்குவான். 5 கொஸ்டின் இருக்கு, மிஸ் வந்து அவனு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன், என்ன 2வது கொஸ்டின் அவன் 3, எனக்கு 5வது கொஸ்டின் சொல்லி அது மட்டும் பார்த்துட்டு போவான். மிஸ் தான் ஸ்மார்ட், ரிவர்ஸ் ஆர்டர்ல கேட்பாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கு பாத்தீங்களா? சரியா, நம்ம அதே ஆர்டர்ல பாக்குறோம். இப்படி 3வது உபாசனை பத்தி சொல்லும்போது பிரம்மா பத்தி கேட்கிறார். சம்பத் உபாசனை. ஆக்சுவலா உத்காத்தா வராம நடுவில் அது கேட்டாரு. காரணம் ஒரே இதுதான். அந்த கேள்விகளுக்குள்ள கூட கொஞ்சம் மறுபடியும் ட்ராப் பண்றதுக்கு எப்படியாவது எதிலாவது தப்பு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாடு வேணும்,
அதான் மாடு இருந்ததா காஃபி. இந்த பிரம்மா உடைய வேலை என்னன்னா, அன்னைக்கு சொன்னா, இதனால இன்னும் நமக்கு நல்லா தெரியும். இவர் எதுவுமே சாண்ட் பண்ண மாட்டாரு. இவர் சூப்பர்வைசர் தான் சொன்னோம். சூப்பர்வைசர் பண்ணும்போது இவர் அந்த கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையர் போல். இந்த அம்பையர் பாருங்க, எத்தனை பார்க்கணும் ஒரே வாட்டி. ஓகே, லெக் பிஃபோர் ஸ்டெம் பார்க்கணும், அது எப்படி என்ன ஆயிடுச்சுன்னு. அப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த பின்னாடி யார் கேட்ச் பண்றவங்க இருப்பாங்க, விக்கெட் கீப்பர், அவனு சரியா அது பிடிச்சானா என்ன ஆயிடுச்சுன்னு அது பார்க்கணும். அதுக்கப்புறம் நோ பால் பார்க்கணும். நோ பால் அங்கே இந்த பேட்ஸ்மேன் கிட்ட 2 பார்க்கணும். அவனும் லெக் பிஃபோர்ல ஏதோ சொல்லுவாங்களே, LBW, மறந்து போச்சு. నాకు LMW தான் ஞாபகம் வரும். இவ்வளோ பண்ணி அந்த ஓவர்ல எத்தனை பால் ஆயினது மறந்து போயிடும். ஜோக் இல்ல, ரொம்ப டஃப் ஜாப் அம்பையர். கடைசியில் அப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது அவர் இப்படி அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா ஒன்றும் தெரியாத அம்பையர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாருங்க, மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அடுத்த இன்னிங்ஸ் பண்ணும்போது ஒரு பேட்ஸ்மேனு அந்த ஃபீல்டர்ஸ் ஸ்டேடியம்ல நிறைய பேர் தூங்கி போயிடுவாங்க. அது டெஸ்ட் மேட்ச்ன்னு சொன்னா இவன் பாட்டி போட்டுட்டு இருப்பான், அவனை பாட்டுக்கு அடிக்கவே மாட்டான். அடிச்சாலும் பரவாயில்ல, ஏதோ கத்தலாம். ஆனா பாப்பான் அம்பையருக்கு தூக்கம் இல்லை. அவனு தூங்கி போயிட்டு எப்படி இருக்கும்? இது இவருடைய நிலைமை. ஓகே, அப்போ இங்க கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, இவர் இந்த யக்னத்தில் இந்த உபாசனை இங்க எத்தனை தேவதைகளை வச்சு இவங்களை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுவான். எத்தனை தேவதைகளுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறதே கண்ணு, 2 கண்ணாலும் திருஷ்டி, அது ஒண்ணுதானே மெயினா பார்க்கணும். இல்லைன்னா காது. அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எத்தனைன்னு சொல்லி ப்ளூரல்ல கேட்கிறா அஸ்வலா கொஸ்டின். சரியா? கதமாக அப்படின்னா, சாரி, இங்க கதிபிகி ப்ளூரல். அந்த தட்சிண பாகத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த அவர் அப்படி உட்காருவாரமா பிரம்மா. தேவதா அபிகோபயதி, அந்த தேவதைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? எத்தனை தேவதைகளை வச்சு அவர் அத்தனை தேவதைகளை கண்ட்ரோல் பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ணு பாக்குறான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பதில் ஒன்னே ஒன்னுன்னு சொல்றாரு. அவன் ப்ளூரல் கேட்டா கூட இவரு சந்தேகம் வரல. என்னடா ப்ளூரல்ல கேட்கிறான், தெரிஞ்சுதான் கேட்கிறான். இது ஒரு திரும்பி டெஸ்ட். ஒரே ஒரு தேவதை. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு மனோ தேவதை, ஒரு மனசு வச்சுதான். சரி, நமக்கு 6 புலங்கள் 6 ஓட்டைகள் இருந்தா கூட மனசு ஒண்ணுதான். அப்புறம் மனசுல எண்ணங்கள் எத்தனை இருந்தாலும் மனசு ஒண்ணுதான். அது அழகா இங்க சொல்றாரு. இவர் என்ன பண்ணுவாரமா, எல்லா தேவதைகளையும் சேர்ந்து ஒன்னா அனந்தானி விஸ்வதேவாக. இந்த விஸ்வதேவாக అనేది ஒரு காமன் வேர்டு. குரூப் ஆஃப் காட்ஸ். அவங்க வேற எவ்வளவு பேருன்னு அனந்தம்னு சொல்லுது, இன்யூமரபிள். அப்படிப்பட்ட இந்த அனந்தா தேவாக விஸ்வே தேவாக வேற இடத்துல எங்க படிச்சோம், ஓகே, விஷயத்துல. அப்படின்னா ஒரு மனசுன்னு அர்த்தம். ஆனா நிறைய எண்ணங்கள். அப்போ அஸ்வலா ஹவுமினியான்னு கேட்டா கூட இவர் ஒண்ணுதாப்பா, அவன் ஒண்ணு வச்சு ஒரு மனசு வச்சுதான் எல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அதனால இவர் அனந்த விஸ்வே தேவாக அனந்த மனஹ, இந்த வார்த்தை எல்லாம் அங்க இருக்கு. அப்படியானே
அந்த அனந்த விஸ்வதேவர்களன் எல்லாருமே இவர் மனசுல இதை வந்து பண்றது ஒண்ணும் இல்லை, மெடிடேஷன் உபாசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மந்திரம் சொல்றாருன்னோ மந்திரம் சொல்லல வெளியில, அந்த ஆகுதி போட்டான். ஆனா மந்திரம் உள்ள சொல்லி அந்த பாவனை செய்யணுமே. அப்போ அனந்தம் மெடிடேட் பண்ணணும். என்ன பலம் இவருக்குன்னா, அங்க சொன்னது போல வந்து 3 ஸ்வர்க்கம் பூபுவா சொல்லாம அனந்த லோக பலம் ஏற்படும்ன்றார். பாத்தீங்களா? கடைசியில பாருங்க, அனந்தமேவ சத்தேன லோகம் ஜெயதி. அனந்த இந்த அனந்த லோகம்னா மேபி he choice is there to go to any of these worlds. சரியா? இப்படி அந்த 3வது சம்பத் உபாசனை பத்தியும் சொல்லப்பட்டது. இப்போ நம்ம வந்து 10வது மந்திரத்தை போனா உத்காத வருவார். யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச கத்யயமத்யோக்தா உத்காதா அஸ்மின் யக்ஞே ஸ்ரோத்ரியாः स्तोष्यतीति त्रिस्र इति कथमास्तास्त्रिस्र इति पुरोनुवाक्या च याज्या च शस्यैव तृतीया कथमास्ता या अध्यात्ममिति प्राण एव पुरोनुवाक्य अपानो याज्या व्यानः शस्य किं ताभिः जयतीति पृथ्वीलोकमेव पुरोवाक्य जयत्यन्तरिक्षलोकं याज्यया द्युलोकगं शस्यया ततो होता अश्वल उपररामा. பாருங்க, நமக்கு மோர் கிளாரிட்டி அந்த முதல் சம்பத் உபாசனையில இல்லாத அங்க பிரீஃபா சொன்னா இங்க புரியும். என்ன அப்படி புரியும்னா, முதல் சம்பத் உபாசனையில என்ன 3 சஸ்திரங்கள்னு சொல்லப்பட்டதோ, உத்காதா அதே சஸ்திரத்தினி இவர் இங்க ஸ்தோத்திரியமா பண்ணுவார். அப்படி என்ன, the chanting with the swara, கீத ரீதி. அங்க வந்து அகீத ரீதி. அதனால அந்த ஹோதாக்கு எந்த 3 சொன்னாங்களோ, புரோனு வாச்சா, யாஜ்யா, செஷ்யா, அதே நாமம் இங்க வருது பாருங்க, அதேதான் இங்கேயும் வருது. அப்ப அங்க வந்து 3த்துல யார் எந்த லோகம்னு சொல்லல, 2ல டிஃபரன்சியேட் பண்ணி சொல்லியாச்சு. அந்த பிரம்மாக்கு அப்படி தனியில அனந்த லோகான்னு சொல்லியாச்சு. பட் ஹியர் முதல் சம்பத் உபாசனைக்கு இது கம்பேர் பண்ணிக்கிட்ட என்ன, அதே 3 தான் இங்க. ஹோதா ரிக்வேத மந்திரம் தான், உத்காத்தாவும் அந்த ரிக்வேத மந்திரத்திலே சாமவேதான பத்தத்துல பண்ணுவார். அப்போ அதேதான் இங்க அப்ளை ஆகிறதுனால அந்த 3 பேரு திரும்பி இங்க சொல்லப்பட்டது. என்னது? ஆனா இவர் சொல்றதுக்கு வந்து ஸ்தோத்திரியம் அனு பேர் அங்க வந்துச்சு. ஸ்தோத்திரம்னு நமக்கு தெரியுமே, ஸ்தோத்திரியம்னு கானானி கீதானி ரிக்மந்தர் உத்காத. ஸோ இவர் வந்து இங்க அதே 3 வருது, ஆஃபரிங்ஸ் 3. இவரு கூட எப்படி பண்ணணும், முன்னாடி அவரு ஆஹ்வானம் பண்ணார, பிஃபோர் ஆஃபரிங் பண்ணும்போது, ஆஃபரிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க. அப்புறம் 3 லோகங்கள் வந்து இங்க ஆர்டர்ல சொல்லியிருக்கேன். அந்த புரோனு வாச்ச அது சொன்னாங்களே, அதுக்கு வந்து பூலோகம், யாஜ்யாக்கு வந்து பித்ருலோகம், செஷ்யாக்கு வந்து இங்க. அங்க நான் அப்ப உஜ்வலம் என்னனால நம்ம மேலான்னு நினைச்சோம். பட் இப்போ இந்த ஸ்லோகத்துல கிளியரா மந்திரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க. லெட் அஸ் கிளாரிஃபை. ஒரு நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வியில கேக்குறார், திருத்தியா கதமாஸ்யாய அத்தியாத்மமிதி. அங்க ஆனா நடுவில் ஒரு 3 உபயோகப்படுத்தப்படும். அத்தியாத்மம்,
அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிராண வியான உதான பிராண அபான வியான அது விட்டுடுங்கோ. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவிஹி ஜெயதி தே 3 சொல்லி பிருத்திவி லோகமேவ புரோனு வாக்கியா பூலோகம்தான் கிடைக்கும். யஜ்ஜயா அந்தரிக்ஷ லோகம், அந்தரிக்ஷம்னா நடுல பித்ரு. அப்புறம் ஜெயத்து அந்தரிக்ஷ லோகம். அப்புறம் திலோகம் சேஷ்யா இந்த 3வது. அப்போ ஆர்டர் பாருங்க, கொஞ்சம் மேலுக்கு கீழே மேலே வந்துடுது ஒரு ஒன்று இதில். எனிஹோ இட்ஸ் நாட் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்ல வரப்போறது இல்லை. ஓதா சொல்லி அஸ்வலருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. இனிமே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, மாடு கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓதா அஸ்வல உபர ராமா போய் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டா யாக்ஞவல்கர் நினைச்சாரு, மாடல்ல போயிடுச்சு வீட்டுக்கு, நானும் போய் சீக்கிரமா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா இன்னொருத்தனை ஏந்திருக்கான். அடுத்தது விடமாட்டோம், நாங்க அப்போசிஷன் இருக்கிறோம், இங்க ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்போம், கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், ஒரு நாள்ல ஒரு புது ஏதோ சொல்லி கலக்குறாங்க நாடு மொத்தம். நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கணும் இல்லையோ, they are busy all rubbish talk. ஓகே ஆயிடுச்சு. அப்போ இதோட அந்த பிராமணம் அஸ்வல பிராமணம் 2 பாகங்கள் 2 விதமான உபாசனைகளை பத்தி சொல்லி முடிவு செய்யப்பட்டது. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கின்றது. அதனால 2வது பிராமணம், இந்த 2வது பிராமணம் முதல் மந்திரம் ஆரம்பிச்ச சீதம்மா போடுவாங்க ஆரம்பிச்சு இல்ல, அப்பதான் கதை வரும். அங்க யாரு கேட்கிறான், யாரு அதே ஆள்ல வேற ஆள்ல. द्वितीय பிராமணம் 3வது அத்தியாயம். ஆத ஹைனம் ஜாரத்யாரவஹ ஆர்த்தபாகஹ பப்ரச்ச யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச கதி கிரஹாः கத்யதி கிரஹாः இத்யஷ்டௌ கிரஹா அஷ்டாவதி கிரஹா இதி ஏ ते अष्टौ ग्रहा अष्टावति ग्रहाः कथमे त इति. அங்க வரைக்கும் இந்த போதும் கதை இன்ட்ரடக்ஷன். அடுத்தது ஒருத்தர் ஏந்திச்சு கேட்கிறாரு, இவருக்கு 2 பேர் இருக்கு. ஒரு பேரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜாரத்காரவக. சொல்லுங்க, ஜாரத்காரவக. வரமே வரும். ஜாரத்காரவக. நல்ல வேலை, இன்னொரு பேரு. எல்லாரும் அப்பவே 2-3 பேர் வச்சிருக்காங்க. ஆர்த்தபாகஹ. இந்த பேர் வச்சுதான் இந்த பிராமணத்துக்கு ஆர்த்தபாக பிராமணம். சரியா? இவரு யாக்ஞவல்கர்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அசல் விஷயம் என்ன, அவரு திரும்பி என்னதான் கேட்க போறாரு. சும்மா யாரோ என்னென்னமோ கேட்டாங்க, இவர் எதுவும் சொல்லிட்டாரு போயிட்டாங்க, நம்ம 12 மணி ஆயிடுச்சுன்னு எந்திரிச்சு போவோமே அப்படின்னு. உபனிஷத்து எப்பவுமே சும்மா பேசாது. கதை சொன்னான்னு திருப்பி சொன்னதே சொன்னா கூட இட் நெவர் ஸ்பீக் எக்ஸ்ட்ரா அன்னெசரி அன்வான்டட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்ச நேரம் இங்க பார்க்கணும். முதல்ல 3வது பிராமணத்தில் அஸ்வல பிராமணத்திலும் இந்த ரித்துகளுக்கு குறைகள் இருக்கு, எஜமானிக்கு குறை இருக்கு. இவங்க எல்லாரும் அதனால என்ன செஞ்சா கூட சரியா போவான சேருவானான்னு தெரியல, சொர்க்கத்துக்கு படி இருக்கிற போது தெரியல. அப்போ எப்படி இதெல்லாம் இந்த மிருத்யுன்னு தாண்டி அதிமுக்தினி அடைவாங்க అని கேட்டார் இல்லையா? அதுக்கு
அப்படின்னா கிரண்ய கர்ப்ப பதத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கொடுத்தாரு யாக்ஞவல்கர் சொன்னார். அது யக்ஞம், அது அத்தியாத்மம், அது தெய்வ சொல்லணும். இந்த பாயிண்ட் என்னன்னா, எப்படி இந்த வெஷ்டி உபாசகர்களா இருக்கிற நமக்கு ஜீவர்களுக்கு, வெஷ்டிகளுக்கு எல்லாருக்கும் உபாதிகளுடைய லிமிடேஷன் இருக்கோ இருக்குல்ல, அதுக்குதானே இப்போ இந்த கதையில இவ்வளவு. அதே போல் அந்த ஹிரண்ய கர்ப்ப சமஷ்டிக்கு கூட உபாதி லிமிடேஷன் இருக்கே అని உபனிஷத்து சொல்ல விரும்பி அப்புறம் இது பேர் சங்கதி. முதலாவது பிராமணத்துக்கு அடுத்த பிராமணத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த சங்கீதன்ல கூட சங்கதி போடுறான் అని சொல்லுவாங்க. என்ன சங்கதி அது? ஓகே, சங்கரர் அது சொல்லுவார். நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், அதை புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. என்ன கனெக்ஷன் அதுக்கு இதுக்கு? அஸ்வல பிராமணத்துக்கு இந்த ஆர்த்த பாக பிராமணத்துக்கு என்ன கனெக்ஷன்? அது சொல்லி அந்த எப்போ அந்த அதிமுக்தி அணி முந்தாவது பிராமணத்துல பேசப்பட்டதோ, முக்கியமா அந்த முக்தி அணி வார்த்தை உபயோகப்பட்டது, அது வேற ஹிரண்ய கர்ப்ப பதம் அணி ஏதோ சொல்லப்பட்டதுனால நிறைய பேருக்கு இல்ல சில பேருக்கு அந்த ஹிரண்ய கர்ப்ப பதம் இதுதான் அல்டிமேட் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உபனிஷத்து திங்க் பண்றது. நான் அதுக்கே இருக்கேன், நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு போறதுக்கு நான் இருக்கேன். நான் எப்படிப்பட்ட டீச்சரை தெரியுமா உனக்கு? அதனால உபனிஷத்து ஆனா சொல்லி சொல்லாம இன்டைரக்டா சொல்லும் இதெல்லாம். வேதமே என்ன சொல்ற மறை. அதான் ஆமா ஆமா. அப்போ யாருன்னு விளக்கிற சொல்ல போறாரு இல்ல? நோ, அந்த இரண்டு கர்ப்ப பதம் அது ஆபேட்சிக மோட்சம் தவிர ஆத்தியந்திக மோட்சம் இல்லை. இது நமக்கு தெரியும், நம்ம எப்போ சொல்லிட்டோம் உபனிஷத்துகள் படிக்கும் போதே. அதனால இந்த உபாசனை அது மட்டும் இல்லை. சப்போஸ் இந்த உபாசனையே முக்தி நீ கொடுத்தாச்சு, ஹிரண்ய கர்ப்ப பதமே தான் முக்தின்னு சொன்னா ஞான காண்டத்துக்கு வேல்யூ இல்லையா? தேவையில்லை. குருவுடைய அவசரமும் தேவையில்லை, சிரவண மனனம் தேவையில்லை, சாஸ்திரமே தேவையில்லை, இது உபனிஷத்துகளே தேவையில்லை. இஃப் தட் இஸ் த ட்ரூத், அப்புறம் பாதை ஏற்படும் இந்த உபனிஷத்து வேதாந்தத்துக்கு. அதனால இதெல்லாம் வேஸ்டா போயிடும், தேவையில்லை. நம்ம கிளாஸுக்கே வர வேண்டாம். ஏதோ கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை நம்ம பாட்டுக்கு சின்ன பூஜை பண்ணிக்கிட்டு உட்காராம இங்க மண்டை உடைச்சுக்கிட்டு நல்ல வேலை, வெயில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும். இங்க இதுக்கு எப்படி எதுக்கு பேசுவாங்க இப்படின்னா, இது மட்டும் இல்ல, அங்கங்க உபனிஷத்துக்களை கூட அது சொல்றதே அப்படி சொல்றதே, அதுதான் பக்தி சாஸ்திரம் அப்படி சொல்லும் போது கட்டோபனிஷத்துல இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸ்வர்கலோகாஹ அமிர்தத்வம் பஜந்தே அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸ்வர்க்கத்துல இருக்கிற அவள் மக்கள் எல்லாரும் இம்மோர்டல்ஸ், அமரர்கள் தானே சொல்றோம் தமிழ்ல கூட தேவதர்களுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாகவே மாட்டாங்களா சார்? அப்படி ஆயிடுச்சு இல்ல, வேர்டு அப்படி உபயோகப்படுத்திருக்கேன். அமிர்தத்துவம் பஜந்தே. అందుకని ఎంగెంగిల్లో సెలవాటి మార్చి అమృతత్వం అనే వార్త உபயோகப்படுத்தும், மோட்சம் அనే வார்த்தை, முக்தி வார்த்தை உபயோகப்படுத்திருக்கேன். ஜாகிரதை புரிஞ்சுக்கலன்னா போதும், இதே போதும். சரி, இப்ப இதே இருந்துட்டு போட்டுமே ஹிரண்ய பதம் போதும். விசிஷ்டாத்வைதத்துல தான் சொல்றாங்க, நாங்க டிராவல் பண்றோம் அப்புறம் வைகுண்டத்துக்கு போறோம், அதுதான் முக்கியம். வேதாந்தம் ஒத்துக்கலையே.
அது ஆத்தியந்திகம் முக்தி இல்லை. நீ அங்கே ஏதோ திரும்பி இருந்து கஷ்டப்பட்டு அப்படி எல்லாம் பண்ணி ஏதோ செய்ய வேண்டியிருக்கு. பட் தே சேயிங் இட் இஸ் தட் இஸ் த எண்ட். அதனால இது அப்படி அர்த்தவாதமா இங்க இருக்கு. அப்ப என்னன்னா அங்க அர்த்தம் ரிலேட்டிவ்லி அமரர்கள் கம்பேர் நம்ம லைஃப் ஸ்பேனுக்கு அவ்வளவு லைஃப் ஸ்பேனுக்கு பார்க்கும்போதும் ஒரு நாள் இருக்காங்க. அதே போல்தான் பிரம்மாஜியோட வாழ்க்கை அதை பத்தி சொன்னோம் இல்லையா? அடுத்த பிரம்மாஜி யாரோ வெயிட் பண்றாங்கன்னு கூட சொன்னோம் இல்லையா? கரெக்டான்னு தெரியல. ஹனுமான்ஜி தான் அடுத்த பிரம்மாஜிக்கு வெயிட் பண்றாமா. பாப்போம் அவருக்கு என்ன சார் அவ்வளவு பெரிய வேலை கொடுக்குது. ராமர் வந்து நீ இருந்துக்கணும்ப்பா, நிறைய நாள் இருந்துக்கணும். யூ ஆர் த கரெக்ட் ரூலர் அப்படின்னு தெரியல எது கரெக்டானு. சைவர்கள்னு கேட்ட வேற ஏதோ சொல்லுவான் அவங்க. ஆனா எங்களுக்கு பிரம்மா கிடையாது, ஒண்ணும் வேண்டாம். சிவ 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 சிவன ஏதோ சொல்லிட்டு மொத்தத்துல மனிதர்களுக்கு நமக்கு எத்தனை அநேக பல பிரச்சனைகள் இருக்கு நமக்கு இல்லையா? ஆனா அந்த அளவுக்கு இங்க ஜீவனா இருந்து நம்ம படுற அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து சொர்க்க லோகத்துல இல்லை. கொசு இல்லை, வாட்டர் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? ஓவர் ஹீட் அப்படி இல்லை. எப்படி மிடில் 24 ஏசியில் இருக்கு. ஸோ நிறைய விஷயத்துல இப்படி. அதே போல் இரண்ய கர்ப்பனை பத்தி கம்பேர் பண்ணும்போது கூட ஜீவனா ஒரு மனுஷலோகத்துல இவனுக்கு படுற இந்த லிமிடேஷன்ஸ் கஷ்டம் இந்த அளவுக்கு இல்லை. ஆனா சமஷ்டி ஆனந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு கூட மரணம் இருக்கு. மரணம் இருக்கு. ஏன்னா சமஷ்டி உபாதி, இது வெஷ்டி உபாதி. உபாதி உபாதிதான், சரியா? அப்புறம் அதனால மேல அங்க சொன்ன அதிமோட்சம் இதெல்லாம் ஆத்தியந்திகம் இல்லை, ஆபேட்சிகந்தா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து உபனிஷத்து நேர சொல்ல மாட்டேங்குது அப்படி இங்க. ஓகே, இது கன்வே பண்றதுக்கு தான் உபனிஷத்து வந்து இந்த 2வது பிராமணத்தில் ஆரம்பத்தில் ஒரு கேள்வியோட தொடங்குறது. ஓகே, அப்போ நாம் எல்லோரும் 4 விதமான மிருத்தியோட கிரிப்புல இருக்கோம்னு 3வது பிராமணத்துல படிச்சோம். ஆனா இங்க அந்த ஹிரண்ய கர்ப்ப 2 மிருத்யு கிரிப்புல இருக்காரு. அவன் 2 கொஞ்சம் குறைஞ்சது, அவ்வளவுதான். இந்த 4 அங்க 2. இப்ப நீங்க அந்த முதல் மந்திரம் பார்த்தா அத ஹைனம் இந்த ஆர்த்த பாகக பப்ரச்ச கேட்டாரு. யாக்ஞவல்கே இதி ஹோவாச்ச. என்ன கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாருங்க பாருங்க. கிரகங்கள் எத்தனை, அதிகிரகங்கள் எத்தனை? யாக்ஞவல்கர் சொன்னாரு 8 தப்பு சொல்லிட்டார். நமன் சொன்னா 9 சொல்லி 9 சொன்ன இந்த இடத்துல தப்பு, மாடு கடிக்காது, அப்புறம் காஃபி இருக்காது. கிரகங்கள் எத்தனை, அதிகிரகங்கள் எத்தனை? அதிகிரகாः இது அஷ்டௌ கிரகாः அஷ்ட அதிகிரகாः அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ ஏத்தே அஷ்டௌ கிரகாः அஷ்ட அதிகிரகாः கதமேத இது அவசாரி எத்தனை கிரகங்கள், எத்தனை அதிகிரகங்கள் பாருங்க. அசல் கேள்விக்கு நம்ம கொடுத்த இன்ட்ரடக்ஷனுக்கு எப்படி கனெக்ட் ஆக போறது. 8 8 அந்த 8 8 என்ன சொல்லுங்க கேட்டார். சார் இதுல எங்க சார் நீங்க சொன்ன பிரச்சனை எதுவுமே இல்லையே. எங்களை பிரச்சனை என்ன தெரியுமா, நவ கிரகங்கள் தானே. அப்புறம் இன்னொன்னு கூட வேதாந்த கிளாஸுக்கு வந்து தெரிஞ்சது, மாப்பிள்ளை 10வது கிரகம், ஜாயாமோ தசம கிரக. ஆனா இங்க என்ன குறைச்சிட்டு தப்பு சொல்றாரு, கரெக்டா சொன்னாரு. என்ன இவருக்கு மாடுவே பாருங்க. கிரகங்கள் என்ன சார் இந்த கிரகம் இந்த விஷயம் என்ன இங்க
ஸோ ஹிரண்ய கர்ப்பனுக்கு கூட மிருத்யு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், இங்க அது சொல்லல டைரக்டா. அந்த 2 வகையான மிருத்யுகள் என்ன அப்படின்னா இதுதான், கிரக அதிகிரக. சரியா? அப்புறம் இது ஒரு 4 மந்திரங்கள் இது போகும். 4 இல்ல, 2ல இருந்து 9வது மந்திரம் வரைக்கும் இப்ப படிக்கல. ஓகே, அப்புறம் படிச்சிடுவோம் அடுத்த கிளாஸ்ல. பட் சாராம்சம் எப்படி என்ன வரும்னா, இந்த 9வது மந்திரம் வரைக்கும் இந்த 8 கிரகங்களை பத்தி விவரிக்க போறாரு. அது நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். இது 2 வந்து ட்ராப். ஹிரண்ய கர்ப்பனுக்கு கூட வெஸ்டிலும் இருக்கிறதா இது. ஆனா இது மெயினா சமஷ்டிக்கு இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்லி அதுக்கப்புறம் இருக்கிற சில மந்திரங்களுக்குள்ள நமக்கு வந்து எப்படி இந்த மிருத்யுன்னு தாண்டதானே நீங்க என்ன உபாசனை சொல்லிடுங்க. இப்போ ஹிரண்ய கர்ப்பனுக்கே மிருத்யு இருக்க 2 ட்ராப்ல இருக்கான்னா அதுக்கு ஏதாவது சமஷ்டி அதுக்கு ஏதாவது முடிவு ஏதாவது இருக்கா, வழி இருக்கா? ஓகே, how to go beyond that மிருத்யு, கிரக அதிகிரக மிருத்யு எப்படி தாண்டது அப்படின்னு சொன்னா, அங்கதான் ரஃபா லைட்டா ஆத்ம கிரானம் பத்தி சொல்லப்படுது. நாட் வெரி டீப். வேதாந்தம் வரும் அங்க. இது நார்த்த பாக பிராமணத்துல செகண்ட் ஹாஃப்ல. சரியா? அப்ப இந்த கிரக அதிகிரகத்தின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டா இதையும் போகணுமே. சமஷ்டிக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் போதும் தெர் இஸ் எனி வே அப்படின்னு கேட்க போறான். அதுக்கு அங்க வேதாந்த விஷயம் வரும். ஸோ ஆத்ம கிரானம் பிரம்ம வித்யை வரும். இந்த மொத்தம் விஷயம் கூட கேள்வி பதில் ரூபத்துல தான் இருக்கின்றது. ஆர்த்தபாக வந்து இப்படி கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாரு 8 சொல்லி, அது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும் போது 2ல இருந்து 9வது மந்திரம் வரைக்கும் சாராம்சம் என்னன்னா, 8 இந்திரியங்கள் வந்து கிரகங்கள். 8 தான் எடுத்துக்கிறாரு இங்க. 8 எதுக்கு எடுத்துக்கிட்டாருன்னா சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஆனா பொதுவா இந்திரியங்கள் மொத்தம் வந்து கரணான்னு பார்த்தா 17 சொல்லப்பட்டது, சில இடத்துல 14 சொல்லப்பட்டது, சில இடத்துல 11 சொல்லப்பட்டது. அதுல வந்து இம்பார்ட்டன்ட் சாம்பிள் எடுத்துட்டு ஒரு 8 சொல்றாரு. சரியா? அப்போ நம்முடைய இந்திரியங்கள் தான் கிரகங்கள். எதுக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா, கிரகம் சொன்னா கிராக, கிராகக, கிராஸ்பிங், கேட்சிங், ஹோல்டிங், பிடிச்சு வைக்கிறது, கிரிப்போட பிடிச்சிக்கிறதுக்கு பேரு கிராஹ்யம். ஹஸ்தஸ்ய வேலை என்ன? கிரகணம், தத்துவபோதல்கள் எடுத்துக்கிறது, பிடிச்சுக்கிறது. அதனால அப்படின்னு அர்த்தம் என்ன? பைண்ட்ஸ் ஆர் கீப்ஸ் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல். ஜீவர்களான நம்மகிட்ட எடுத்துக்கிறோம் முதல்ல, அப்புறம் அங்க போவோம். We are all under the grip and control of the clutch of the trap of these sense organs. அதனால அதிகிரகங்கள் அப்படின்னு. ஸோ கிரகம் பதத்தோட அர்த்தம். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கீதையில சொல்லப்பட்டது. யததோ ஹ்யபி கௌந்தேய, 2வது அத்தியாயம் 60வது ஸ்லோகம். புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனஹ. யததஹ அபி, యతః అనే వార్త ரொம்ப ఇంపార్టెంట్. యుక్తః అనే వార్త వెరీ ఇంపార్టెంట్ ఇన్ గీత. హండ్రెడ్స్ ఆఫ్ టైమ్స్ ఉపయోగப்படுத்துவாரா? ஏ கவுந்தேயா, நீ எவ்வளவு நிகிரகம் கண்ட்ரோல் அப்படி பண்ணி தபஸ் பண்ண அப்படி இருந்தவனா இருந்து கூட புருஷஸ்ய விபஷ்சித, விபஷ்சித மான்ச வெல் விவேகம் இருந்த விபஷ்சித பிராமணா நல்லா அப்படி பண்ணிருந்தா கூட இந்திரியாணி பிரமாதீனி, are very dangerous, they are very powerful. என்ன பண்ணு? ஹரந்தி பிரசவம் மனஹா, மனசு அப்படி எடுத்துக்கிட்டு போயிடும். கீதை
கட்டோபனிஷத்துல இந்த இந்திரியங்களை குதிரைகளை கூட கம்பேர் பண்ணி அது கூட துஷ்ட அஸ்வாக பேட் ஹார்சஸ் இருக்குமா, எலிபென்ட் மட்டும் இல்ல, இது சொன்னதே கேட்காத, மேல உட்கார்ந்தவனு கீழே தள்ளி போடுற வரைக்கும் விடாத, இல்ல அது இஷ்டத்துக்கு எப்படி 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 கூட கொண்டு போகும். கட்டோபனிஷத்துல பார்த்தோம். அது அப்படிப்பட்ட துஷ்ட அஸ்வங்கள் மேல அஸ்வம் மேல உட்கார்ந்தவனுக்கு அவனுடைய கதி என்ன கேள்விங்க. அதனால மனுஷம் திருணாதீதி கிரக, மனுஷர்கள் எல்லாருமே எது பிடிச்சிட்டு நம்ம அஜ்ஞானம் உலகம் இதுக்குள்ள இந்திரியங்கள் தான் கிரகங்கள், அதனால சொல்லப்பட்டது. சரி, அதிகிரகாக விஷயம் சொல்லிட்டா நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரம் போறோம். 2 minutes. அதிகிரகான்னு என்ன சார்? இல்ல அதி ஓவர். இந்திரிய விஷயங்கள் தான், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் சூப்பர் குண்டாஸ். சூப்பர் குண்டாஸ். இந்திரியம், இந்திரிய விஷயம். இத பாருங்க, உதாரணத்துக்கு வீட்டுல சொல்லுவோம், அது அது பிளேட் எனக்கு ஒத்துக்காது, சுகரோ ஸ்வீட் ஏதோ டயபிட்டிஸ், எனக்கு பிளேட்ல வைக்காதன்னு சொன்னா, பிளேட்ல வச்சு என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, எனக்கு கண்ணுக்கே காட்டாதே என்ன. அப்புறம் அது வீட்டுல பண்ணவே பண்ணாது, நீ அதுவே சொல்றாருங்க இல்லையா, அது பண்ண எனக்கு ஸ்மெல்லு வரும், அப்புறம் குழந்தை யாரோ சாப்பிடுறது, அப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப சொல்லுங்க, who is the super boss? பாஸ் இந்திரியங்களு, சூப்பர் பாஸ் விஷயங்களு. அதான் கிரகா அதிகிரகா, பாத்தீங்களா, சூப்பர் பாஸ். அப்படின்னா கிரகாணாம் கிரகாக, கிரகாணம் இந்திரியங்களுன்னு கூட கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டு போறது அதிகிரகாக விஷயாக. இதுதான் விஷயம். ஜாகிரதை போய் சாப்பிடு. எதுவுமே கண்ட்ரோலரஸ்ய கண்ட்ரோலர், பாசஸ்ய பாஸ், அதி பாஸ். புரியுதா விஷயம்? ஸோ இதை சொல்ல போறாரு, ஒரு 8 சொல்ல போறாரு. அந்த 8 டேபிள் கொடுத்தாச்சுன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சும்மா படிப்போம் அடுத்து. சரியா? இது ஹவு இட் வில் லீட்ஸ் டு தி ஆன்சர், பதில் எப்படி கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.